பேசலன்னு சொல்றாங்க. 5 நிமிஷம் பேசுனதுக்கே இப்படி ஆயிடுச்சு. அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதான். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. தமிழக அரசியல் இனிமே அப்படிதான் இருக்குமா? உதய் வெர்சஸ் விஜய் அப்படிதான் இருக்குமா? அண்ணா வந்தபோது சாமானியர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்தபோது மிக சாமானியர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கோம், மிக மிக சாமானியர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். நீங்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவதற்கு தொடர்ந்து நீங்கள் மறுத்தீர்கள். இவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவதாக தேர்தலுக்கு முன்பும் சொன்னார்கள், பின்பும் நடத்தி காட்டியிருக்கிறார்கள். இங்க 8 பட்டியலினத்தார் இருக்காங்கன்ட்டு சொல்றாரு முதல்வர், 4 பெண்கள் இருக்காங்கன்னு சொல்றாரு. இந்த சாதனையை ஒரு தவறு அப்படின்ட்டு உருவகப்படுத்துறது ஆராஜாவனுடைய தப்பு. உங்களுக்கு இல்லாத பெரிய மனது இந்த புதியவர்களுக்கு இருந்ததனால்தான் உங்களோட 60 ஆண்டு காலம் பயணம் செய்த சில பேர் உங்களை விட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க. இவர்கள் வீழ்ந்துடுவாங்க அப்படின்லாம் நான் நினைக்கல. எடப்பாடி பழனிசாமியே 4 ஆண்டுகள் 2 மாதம் ஆட்சியில் இருந்தார். சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். நேயர்களுக்கு வணக்கம். ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் அதிகாரி திரு இரா கண்ணன் அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம் பழனியப்பன். நம்ம தமிழக சட்டமன்றத்தில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விவாதம் நடைபெற்றது. அந்த தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெற்றது. முதலமைச்சர் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி பெரிய விமர்சனம் எழுந்தது. எதிர்க்கட்சியான திமுக அதை தொடர்ந்து அந்த முதல்வர் ஏன் பேச மாட்டுறாரு அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நேற்றைய தினம் முதல்வர் பதில் சொன்னார். அவர் பேசின பிறகு பார்த்தா வேறு மாதிரியான விமர்சனங்கள் கிளம்புது. அவை மாண்புகளை குலைக்கும் அளவுக்கு அவர் முதலமைச்சர் பேசினார், நடந்துக்கிட்டார் அப்படின்னு விமர்சனங்கள் வருது. உங்களுடைய பார்வை என்னதில்? நேற்றைய பேச்சு அவங்க வேகமாக இந்த அரசியலை கற்றுக்கொண்டு வருகிறார்கள் அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. ஒரு திரைத்தனமாக இருந்தது. இந்த ஃபில்மின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு நிறையா. முதல்வர் போக போக இன்னும் அவருடைய பேச்சில் முதிர்ச்சியும் அந்த அவையில் பேசக்கூடிய பேச்சுக்கும் வெளியில் இருக்கக்கூடிய பேச்சுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர் கையாள்வார் அப்படின்ற ஒரு எண்ணமும் நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. நேற்று அவருடைய பேச்சில் ஒரு இவ்வளவு நாள் பேசாததற்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றீங்க. ஆனால் முதல் முறையாக இப்போதான் முதலமைச்சராக வராரு. அவருக்கு அதில் ஒரு கான்சியஸ் இருக்கும். நம்ம அவைக்கு ஏற்றது மாதிரி நம்ம பேசணும், நடந்துக்கணும் அப்படின்னு இயல்பாக யாராக இருந்தாலும் நினைப்பாங்க. ஆனால் அவர் அங்கே தேர்தல் பிரச்சாரத்திலேயோ அரசியல் மேடையிலோ பேசின மாதிரியே தான் கிட்டத்தட்ட. அதுக்கு முன்னாடி அப்படியெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது அப்படி நடந்திருக்கு. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அப்படி நடந்திருக்கு. அண்ணா ஆட்சி காலத்திலேயே அப்படி நடந்திருக்கு. இது நமக்கு இன்னைக்கு ஊடக வெளிச்சமும் இன்னைக்கு தகவல் தொடர்பும் ரொம்ப பரவலாக இருக்கிறதுனால நிகழ்காலத்தில் அங்கே நடக்கிறது உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய வரவேற்பறையில் உட்காருது. இதே மாதிரி எம்ஜிஆர் பேசியிருக்காரு. எம்ஜிஆர் கலைஞர் கருணாநிதி மத்தியில் இப்படி நடந்திருக்கு. ஜெயலலிதா கலைஞர் கருணாநிதி மத்தியில் நடந்திருக்கு. இதை விட ரொம்ப நேற்றாவது அவையினுடைய மாண்பை ரொம்ப குறைக்கிற மாதிரி எதுவும் நடந்துதான் நான் நினைக்கல. குற்றச்சாட்டுகள் அவர் ஒரு தேர்தல் பிரச்சார மேடையில் அல்லது ஒரு அரசியல் கூட்ட மேடையில் பேசுகிற மாதிரி முதல்வர் பேசினார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் அதற்கு முந்தின நாள் அதே மாதிரி தான் எதிர்க்கட்சிகளும் பேசினார்கள் அப்படின்னும் பார்த்துக்கலாம். முதல்வர் செய்த சைகையாகட்டும், அவர் சொன்ன அந்த ஜோக் நகைச்சுவையாகட்டும், அதெல்லாம் ஒரு பண்பற்று இருந்ததாக எனக்கு தோணுச்சு. அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு பின்னாடி எதிர்க்கட்சி தலைவர் பின்னாடி தன்னுடைய எக்ஸ் தளத்தில் போட்ட பதிவும் ரொம்ப ரசனை குறைவாக இருந்தது. அதனால நேற்று அவர் இவ்வளவு நாள் நான் பேசலை, அவருடைய விமர்சனங்கள் எல்லாம் அவர் கவனிச்சுட்டு வர்றாருன்னு தெரியுது. அவர் சொல்றாரு, நான் பேசலன்னு சொல்றாங்க, 5 நிமிஷம் பேசுனதுக்கே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பதில் சொன்னார். குளத்தூரையும் உதாரணம் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் சொன்னாரு, இது அதாவது அவர் மக்களோட தன்னை ஐக்கியப்படுத்திக்கிறதுக்கு இந்த தளங்களை பயன்படுத்துறார். இது மக்கள் அவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய இளைஞர்கள், இளைஞிகள், அவர் மேல அன்பு வைத்திருக்கிற தாய்மார்கள், அவங்களா ரசிக்கிறாங்க. அப்படித்தான் நினைக்கிறேன் நான். எனக்கு தெரியல, நமக்கு தெரியாது. ஏன்னா அவர்களை போய் உடனே தொடர அளவுக்கு தான் அவருடைய பேச்சு இருக்கு. அவர் சொல்றார், அண்ணா வந்தபோது சாமானியர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்தபோது மிக சாமானியர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள்.
நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கோம், மிக மிக சாமானியர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் அப்படின்றார். அப்போ ஒரு படி மேல போய் இந்த திராவிட இயக்கங்கள் தொடாத குடும்பங்களை, இந்த திராவிட இயக்கங்கள் உயர்த்தி விடாத பல லட்சக்கணக்கான பேரை இந்த அரசு தொடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அவர் விதைக்கிறார். நேற்று அவர் இன்னும் போக போக அவருடைய பேச்சில் ஒரு முதிர்ச்சி வரும் என்று நான் உண்மையிலேயே நம்புறேன். ஏன்னா இது முதல் முறை அவருக்கு, இது ரொம்ப புதுசு. அவர் தன்னை நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று எண்ணி சில செய்திகளை சொல்றார். நான் திடீர்னு இந்த முன்னணிக்கு வந்தேன்ல, எனக்கு ஒரு பின்னணி இருக்கு அப்படின்னு சொல்றார். அவருடைய சமூக சேவை பின்னணி, அவர் ஜல்லிக்கட்டில் எடுத்த முடிவு, அவர் எடுத்த நிலை, அதற்கு முன்னாடி இலங்கை பிரச்சனையில் அவர் எடுத்த நிலை, இப்படி வரிசையா அவர் செய்த அவருடைய ரசிகர் மன்றங்கள் செய்த தொண்டுகள், குருதி கொடை, இந்த மாதிரி பல இதை அவர் பட்டியலிடுறார். அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ நான் ஒன்று இன்ஸ்டாகிராம் வெற்றியெல்லாம் பெற்றிடல, இது ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. உங்க கண்ணுக்கு தெரியாத இருக்கலாம், 2.25 வருஷத்துல ஆட்சிக்கு வந்துட்டோன்ட்டு நீங்க அங்கலாய்க்கிறீங்க. அப்படியெல்லாம் கிடையாது, நானும் மெனக்கெட்டு இருக்கேன் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அப்படின்னு அவர் சொல்றார். அது ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் மற்றவர்களுடைய பொது வாழ்க்கையில இருந்த அவர்கள் நடந்து வந்த பாதையில இருந்த அது ரொம்ப கரடு முரடான பாதையா இருந்திருக்கும். இவருக்கு கொஞ்சம் எளிதான பாதையாக அமைந்து விட்டதாக நமக்கு தோன்றலாமே தவிர, இவருக்கு விழுந்த வாக்குகள் பாதி இவருக்காக, பாதி இந்த தற்கால நிலையை, அதாவது ஸ்டேட்டஸ்கோவை மாற்றணும் என்ற ஆதங்கத்தால். அதனால நேற்று நான் முன்னாடியே சொன்னேன், அவர் அந்த சிலதெல்லாம் அவர் திரைத்தனமாக செய்கிறார். அவர் முழுமையாக இந்த டிரான்சிஷன், அதாவது ஒரு பட்டு புழுவா இருக்கிறது பட்டு பூச்சியா மாறணும். அவர் இன்னும் அந்த பட்டு புழுவாக இருந்து அதனுடைய அந்த கூட்டுக்குள் இருந்து அவர் வெளியே பட்டுப்பூச்சியாக முழுநேர தலைவராக, முழுநேர அரசியல் தலைவராக, முழுநேர மக்களுடைய பிரதிநிதியாக தன்னை மாற்றிக்கொள்ளும் இந்த முயற்சியில் அவருக்கு இந்த சங்கடங்கள் இருப்பதாக நான் எண்ணுகிறேன். அதனால அவர் போக போக நம்முடைய நம்பிக்கையை மெய்ப்படுத்தும் விதத்தில் அவர் தன்னை இன்னும் தயார் செய்து கொள்வார் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, போக போக மாறுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறீங்க. இயல்பாக அப்படி இருக்கலாம். ஏன்னா அவர் இப்போ அரசியலுக்கு புதியவர், இப்போ தான் முதலமைச்சராக இருக்கிற ஒரு 40 நாள் தான் ஆயிருக்குது. அவர் ஒரு குட்டி கதை ஒன்று சொன்னார். அதுதான் ரசிக்கிற மாதிரி இல்லை, அதெல்லாம் ரசனை குறைவானது, பண்பற்றது. அவர் காட்டின சைகை அதெல்லாம் வேண்டாம். அவர் புதியவர், அது அதுக்கு பிறகு கூட ரியலைஸ் பண்ணலாம், நம்ம இப்படி செஞ்சிருக்க கூட ரியலைஸ் பண்ணலாம். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் அவர் புதியவர் கிடையாது. அவர் கட்சியில் இளைஞரணியில் இருந்திருக்காரு, ஒரு 5 ஆண்டு கால சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, துணை முதல்வராக இருந்திருக்காரு, இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்காரு. அவரும் புதிதாக வந்த முதலமைச்சர் மாதிரியே நடந்துக்கணுமா, அதே மாதிரி பேசணுமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அவரு கிட்டத்தட்ட அதே அளவு ஈக்குவலாக தான், அதை விட இறங்கியில் அவருடைய பதிவு நேற்று இருந்துச்சு. அப்பாவை தேடுறதா நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பதிவை நான் சொல்ல விரும்பல. அவர் அவரை தனிப்பட்ட முறையில் பெரிதாக தாக்கினார். முதல்வர் மேனாள் முதல்வர் தோற்று போனார், அவர் கண்ணு கட்டிய தூரம் வரையில் அவருடைய அரசியல் வானில் அவர் இல்லை அப்படின்ட்டு ஒரு வெற்றி மிதப்பில் நாங்கள் மக்கள் தயவால் ஆட்சி பண்ணுறோம். அதாவது இப்போ சமீப காலங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அப்படி சொல்கிறது கிடையாது. தொடக்கத்தில் எங்கள் தயவில் தான் நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு தாமதமாக கிட்டத்தட்ட 2-3 வாரங்கள் அல்ல அதுக்கு மேலேயும் தாமதமாக நேற்று பதில் சொல்கிறார் முதல்வர். உங்கள் தயவில் இல்லை, நாங்கள் கம்யூனிஸ்டுகள் சொந்தமாக ஒரு முடிவெடுத்தார்கள், அவங்க எங்களை ஆதரிக்கிறாங்க. காங்கிரஸை பற்றி சொல்லலை அவர், காங்கிரஸை பற்றி அவர்கள் தன்னிச்சையாக வந்துட்டார்கள். ஒரு 2 பேர் முஸ்லிம் லீக், அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் உங்களோட இருந்தவர்கள், அவர்கள் இந்த பக்கம் வந்திருக்காங்க. ஒருவேளை நீங்கள் சொல்லி நடந்திருக்கலாம், இதெல்லாம் முதல்வர் சொல்லலை. ஆனால் நீங்கள் உங்கள் தயவில் தான் அந்த ஆட்சி இருக்குன்னு சொல்கிறது அவரை அடிக்குது. அதுக்கு இவர்கள் இப்போ அப்படிலாம் சொல்கிறது கிடையாது. ஏன்னா எல்லாரும் இந்த பக்கம் வந்துட்டாங்க. நாங்க கூட்டணியில திமுக சொல்லிட்டு இருக்காங்க. நேத்து நடந்த கூட்டத்துல முன்னாள் ஒரு ஆராசா அவர்கள் அப்போ முதல்வர் சொன்னதுல எந்த தப்பும் இல்லையே, உங்க தயவுல நாங்க இல்ல அப்படி சொல்லாதீங்க. அதாவது எங்க தயவுல முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர் என்ன சொன்னார்னா,
நான் எங்கள் கூட்டணியோட தயவுல தான் நீங்கள் ஆட்சி நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆராசா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உங்களை ஆதரிக்க வந்தாங்க, அவங்கள அமைச்சராக்குனது உங்களுக்கு வெக்கம் இல்லையா? அந்த கட்சியில் போய் சேர்ந்து அமைச்சரானா உங்களுக்கு வெக்கம் இல்லையா அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லை, அது ரொம்ப தப்பானது. அதாவது இது எப்படின்னா ரொம்ப ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை. மகாராஜா கிட்ட நான் இதை விட அவரிடம் ஒரு பெரிய அறிவுபூர்வமான ஒரு வாதத்தை எதிர்பார்த்தேன். அவர் அப்படி பேசியிருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவதற்கு தொடர்ந்து நீங்கள் மறுத்தீர்கள். இவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவதாக தேர்தலுக்கு முன்பும் சொன்னார்கள், பின்பும் நடத்தி காட்டியிருக்கிறார்கள். முதல்வர் நேற்று சொன்னார், உங்ககிட்ட இல்லாத இவர்கள் இந்த பக்கம் வந்ததுக்கு காரணம் நீங்க குறியீடுகளை மட்டுமே நம்பியிருந்தீர்கள். சிம்பலிசம் தான். இங்க 8 பட்டியலினத்தார் இருக்காங்கன்ட்டு சொல்றாரு முதல்வர், 4 பெண்கள் இருக்காங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் இந்த சாதனையை ஒரு தவறு அப்படின்ட்டு உருவகப்படுத்துறது ஆராஜாவனுடைய தப்பு. இது எப்படி தப்பாகும்? இது அரவணைத்துக் கொள்வது. உங்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் பரமேஸ்வரன் என்ற ஆதி திராவிடரை இந்து அறநிலைத்துறை அமைச்சராக நியமித்தார். இது 50களில் அவர் போனார்னா கோவில்களில் உங்களுக்கு பரிவட்டம் கட்டி முழு மரியாதையோடு அவர் கோவில் வாசலுக்குள் வரவேற்க வேண்டும். ஏறக்குறைய இன்னைக்கு காலம் நிறைய மாறிடுச்சு. ஆனாலும் 8 பட்டியலினத்தவர் ஒரு 35 பேர் கொண்ட ஒரு அமைச்சரவையில் இருக்கிறாங்க அப்படின்னா ஏறக்குறைய 22% அவர்களுக்கு நீங்க பிரதிநிதித்துவம் தரீங்க. நீங்க உங்களுக்கு அந்த மனசு இல்லையே. நீங்க அதுக்கு முதல்வர் சொல்றாரு, மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு. நீங்க 1980 நடந்த அந்த கூட்டணி தோல்வியை கூட்டணியா நீங்க போட்டீங்க, தோத்து போயிட்டீங்க. அதுல இருந்து இதே கதையை சொல்றீங்க. ஆனா மத்தியில நீங்க ஆட்சியில் இருந்திருக்கீங்க. இதை நான் சொல்றேன், அவர் சொல்லல. அதனால உங்களுக்கு இல்லாத பெரிய மனது இந்த புதியவர்களுக்கு இருந்ததுனால்தான் உங்களோட 60 ஆண்டு காலம் பயணம் செய்த சில பேர் உங்களை விட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க. உங்களோட 10 ஆண்டு காலமாக பயணம் செய்தவர்கள் வந்து விடுகிறார்கள். உங்களோட 12 ஆண்டு காலமாக பயணம் செய்தவர்கள் வந்து விடுகிறார்கள். அப்போ உங்களுக்கு இதுல இருந்து நீங்க கத்துக்க வேண்டாமா? நீங்க அரவணைக்கணும். தனி ஒரு கட்சி ஆட்சி என்பது தமிழகத்தில் இப்போதைக்கு முடிவுக்கு வந்துருச்சு. அதை மாற்றக்கூடிய வல்லமை ஒருவேளை தாவேகாவுக்கு இருக்கலாம். அவர்கள் பெரிய தவறுகளை இழைக்காமல் இந்த ஒரு நல்லாட்சியை அவர்கள் தந்து, ஊழலற்ற நிர்வாகத்தை தந்து, மக்களுக்கு நேயமான ஒரு ஆட்சியை அவர்கள் தருகிறார்கள் என்றால் உண்மையிலேயே அவர்கள் தனியாக வேறு துணை இல்லாமல் ஆட்சிக்கு வரக்கூடிய இடத்துக்கு வருவாங்க. ஆனால் அப்படி இல்லைன்னு வச்சுக்குவோம், கூட்டணி ஆட்சிகள் தான் இனிமேல் தமிழகத்தினுடைய முடிவு. இப்போ முதலமைச்சராக விஜய் இருக்கிறாரு, எதிர்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் இருக்காங்க. இது எதிர்பார்த்தது தான், தேர்தலுக்கு முன்னாடி எதிர்பார்த்தது தான். ஒருவேளை திரு ஸ்டாலின் அவர்கள் குளத்தூரில் ஜெயிச்சிருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் அவர் எதிர்கட்சி தலைவர் ஆகிருக்கலாம், ஆகாமலும் இருக்கலாம். ஒருவேளை உதயநிதி அவர்களையே கூட எதிர்கட்சி தலைவராக ஆக்கியிருக்கலாம், ஒரு வாதத்துக்கு வச்சுட்டாங்க. இது அரசியல், தமிழக அரசியல் களத்தை விஜய் வெர்சஸ் உதய் அப்படின்னு செட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்த்தது தான். இப்போ நேற்று பார்க்கும்போது, இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை பார்க்கும்போது தமிழக அரசியல் இனிமேல் அப்படி தான் இருக்குமா? உதய் வெர்சஸ் விஜய் அப்படி தான் இருக்குமா? இப்போதைக்கு அப்படி இருக்கு. நாம காத்திருக்கணும். எனக்கு இருக்க அச்சமெல்லாம் இது 2017க்கு முன்னாடி அரசியலுக்கு போயிடுமோ அப்படின்றது. ஏன்னா இந்த தனிப்பட்ட தாக்குதல்கள், இந்த இந்த தரக்குறைவான விமர்சனங்கள், முதல்வரும் சரி அவரும் சரி இடுப்புக்கு கீழே ஒருவர் தாக்கி கொண்டது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த 2017க்கு பிறகு ஒரு நல்ல அரசியல் எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்கள் பார்த்தா பேசிக்கிறது அதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் காலத்திலும் சரி அல்லது உங்களுக்கு ஜெயலலிதா காலத்துல அறவே கிடையாது. எதிர இருக்கவங்களோட பேசவே முடியாது. அந்த மாதிரிலாம் இருந்ததெல்லாம் மாறி போயிடுச்சுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் பொழுது, நேற்று நடந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும் பொழுது என்னுடைய பெரிய அச்சம் அந்த இடத்துக்கு திருப்பி தமிழக அரசியல் போயிடுமோன்றது. தவேகா திமுக அந்த மாதிரி. அது மட்டுமல்ல, அதாவது ஒரு நல்லெண்ணம் இல்லாத ஒரு அரசியல் எதிரிகளாக, அரசியல் எதிரி என்பது வேறு, தனிப்பட்ட முறையிலேயே எதிரிகளாக பார்க்கும் ஒரு மனநிலை கலைஞரும் எம்ஜிஆர் இருந்த போது தொடங்கினது. அதுக்கப்புறம் கலைஞரும்
ஜெயலலிதா அம்மையார் வந்த பிறகு அது வந்து இறுகி போச்சு. அந்த நிலைக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்றாரு. இப்போ ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க, நெருங்கிய உறவினராக இருப்பாங்க. ஒருத்தர் அதிமுகவில் இருப்பார், ஒருத்தர் திமுகவில் இருப்பார். குடும்ப விழாக்களில் கலந்துக்குவாங்க. ஆனால் 2 பேர் சேர்ந்து புகைப்படம் எடுக்கிறதுக்குன்னா அவ்வளோ ஒரு பயம் இருக்கும் ஜெயலலிதா இந்த காலத்தில். உதாரணமாக திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து மதுரைக்கு போயிருக்காங்க. அங்கே மாநகராட்சி பூங்காவில் காலையில் நடைப்பயிற்சி போகும்போது ஏற்ற மாதிரி அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு எதிர வந்துட்டார். 2 பேரும் சிரிச்சிருக்காங்க. அது பத்திரிகையில் செய்தி ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு பிறகு வந்து அம்மா பார்த்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர் பயந்துட்டார். இல்லை நான் சிரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய காட்சிகளை நம்ம பார்த்துருக்கோம். இல்லை, அதை விட ரொம்ப ரொம்ப வேதனையான செய்திகள்லாம் நடந்திருக்கு. உங்களுக்கு இன்பத்தமிழன்னு ஒரு அமைச்சர் இருந்தார், தாமரைக்கனியோட பையன், சட்டமன்ற உறுப்பினருடைய பையன். தாமரைக்கனிக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் உறவு சீராக இல்லை. அதனால இந்த மகனை அவர் அமைச்சராக்கினார். மகனுக்கும் தந்தைக்கும் உறவே இல்லாமல் போயிடுச்சு. அதனால இல்லை, அதே மாதிரியே ஈவிகே சம்பத் அவருடைய மனைவி சுலோச்சனா சம்பத், ஈவிகே இளங்கோவன் வந்து கடுமையாக ஜெயலலிதா அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவங்க தாயாரை விட்டு கடுமையாக வந்து ஈவிகே இளங்கோவனை தாக்கி அறிக்கை வெளியிட வச்சாங்க. இப்படிலாம் தமிழக அரசியல் இருந்திருக்கு. இல்லை, அதுதான் அந்த மாதிரி வந்து ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு தமிழக அரசியலாக இருந்தது. 2016, 2017 2 மூத்த தலைவர்களும் மறைந்த பிறகு அது ஒரு சமநிலைக்கு வரும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அந்த மாதிரி ஏறக்குறைய இருந்துச்சு. முன்ன இருந்த அளவுக்கு அவ்வளவு கடுமையான ஒரு பகை உணர்வு அதெல்லாம் இல்லாத போச்சு. நேற்று நடந்ததை பார்க்கும்பொழுது, நேற்று நான் முதல்வருடைய பேச்சு முழுமையாக கேட்டேன். அதை பார்க்கும்பொழுது எனக்கு அந்த அச்சம் வந்துருச்சு. அந்த மாதிரி போயிடுமோ அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இது வந்து நேற்று நடந்தது ஆங்கிலத்தில் சொல்ற மாதிரி ஒரு ஒன் ஆஃப். இது வந்து ஒரே ஒரு முறை நிகழ்ந்தது. இதுக்கப்புறம் எல்லாரும் நிதானமாகுவார்கள், சமநிலைக்கு வருவார்கள் அப்படின்ற மாதிரி நான் எண்றேன். நேற்று வந்து முதல்வருடைய பேச்சு வந்து தன்னை நிலைப்படுத்தி கொள்வதற்கும் மக்களோடு தன்னை இன்னும் பிணைத்து கொள்வதற்கும், மக்களுக்காக மக்களால் நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றதுக்கும், அதுக்கப்புறம் எதிர்கட்சிகள் குறிப்பாக திமுக, அவருடைய இலக்கெல்லாம் திமுக தான். அவர் நீங்க சொன்ன மாதிரி ஒரு உரையை கட்டமைக்க பார்க்கிறார். தாவேகா எதிர் திமுக ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு வர்றாரு. அதிமுக என்பது அவருக்கு அங்க இருக்காங்க, அவங்க உட்கார்ந்துருக்காங்க. மற்ற கட்சி எல்லாமே அல்லு சிலு அதுக்குள்ள முடிச்சிட்டாரு அவரு. நான் நேற்று ஒரு தொலைக்காட்சி பேட்டியில பேசும்பொழுது நான் சொன்னேன், என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த அரசுகிட்ட? இவர்கள் செயலாற்ற தொடங்க வேண்டும். பழையவர்களே அவர்கள் அதிகமாக குறை சொல்வதில் பயனில்லை. ஏன்னா நீங்க அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, அந்த குறைகளால தான் நீங்க வந்திருக்கீங்க. இந்த குறைகள் வந்து என்ன சொல்றது, கைப்புண் மாதிரி தெரிகிறது. அதற்கு கண்ணாடி தேவையில்லை. அதனால நீங்க வந்து செயலாற்ற தொடங்குங்கள் வேகமாக. உங்களிடம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை மக்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த இடத்துக்கு நீங்க வேகமா போங்க. அப்பதான் நீங்க உங்களை நிலைப்படுத்திக்குவீங்க. உங்களுடைய பின்னணி அதெல்லாம் யாரும் கேட்கல. நீங்க உங்க மனசுல வந்து எதுக்கு அதெல்லாம் நீங்க சொல்லியிருக்கணும்னு எனக்கு தெரியல. நீங்க இங்க இருக்கீங்க, நீங்க சாதிச்சிட்டீங்க. உங்க மேல பெரிய அன்பையும் பிரியத்தையும் மக்கள் வைத்திருக்கிறார்கள், மிகப்பெரிய எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார்கள். பல ஆளுமைகள், பல வசீகர ஆளுமைகள் அளவுக்கு இல்லை, அதை விட ஒரு பங்கு அதிகமாகவே உங்களுக்கு உங்க மேல மக்கள் வைத்திருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் எம்ஜிஆர் காலத்துல பார்த்துருக்கோம், நம்ம ஜெயலலிதா அம்மையார் காலத்துல பார்த்துருக்கோம், கலைஞர் கருணாநிதி காலத்துல பார்த்துருக்கோம். இங்க இருக்கக்கூடிய மக்கள் நம்முடைய முதல்வர் மேல காட்டுகிற அந்த அன்பும் நேயமும் உண்மையிலேயே வந்து ரொம்ப, அதாவது இதுக்கு இப்போ எம்ஜிஆர்லாம் புரியுது, அவர் ரொம்ப நாள் இருந்தார், அவர் எப்போ அது ஒரு பழகி போச்சு நமக்கு. ஜெயலலிதா அம்மையார் வந்த பிறகும் அதே மாதிரி எல்லாம் பார்த்தோம். கலைஞர் கருணாநிதி ஒரு பெரிய பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், அதை பார்த்தோம். இவர் வந்து நமக்கு அவரே சொன்ன மாதிரி 2.25 வருஷம் தான், 25 மாதம் தான் இன்னும் சொல்ல போனால். இந்த 25 மாதத்துல அவருக்கு கூடுகிற கூட்டமும், அவருக்கு வருகிற அவர் மீது மக்கள் வைத்திருக்கிற பேரன்பும், அதெல்லாம் அவர் எதையும் நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர் செய்ய வேண்டியது, அவர் நேற்று சொன்ன மாதிரி இந்த மக்களுக்காக, இந்த மக்களுடைய இதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன் பொது வாழ்க்கைக்கு. அதை அவர் தூங்குற நேரம் தவிர மீதி எல்லா நேரமும் அவரும் அவருடைய அமைச்சரவை சகாக்களும் அதை மனதில் இருத்தி அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் வச்சுக்கிட்டாங்கன்னா முடிச்சு போச்சு. இவர் திமுகவுக்கு எதிர்ப்பரசியல் செய்ய வேண்டுமானால் இவர் செயலாற்ற வேண்டும். ஓகே சார். இப்போது தாவேக அரசு 5 ஆண்டுகளுக்கு நீடிக்காதுன்னு சொல்லி
திமுகவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஆனால் தாவேக அரசு அப்படி 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வீழ்ந்துரும் அப்படின்ற மாதிரிலாம் அதுக்கான எந்த அறிகுறியும் தெரியல. அடுத்த தேர்தலில் அதிமுகவோட திமுக சேர்றதுக்கான நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சூழல் வரும். அந்த நேரத்தில் எப்படி இன்னும் நிறைய டைம் இருக்குது, அதனால நம்ம காத்திருக்கணும். சரி, இவர்கள் வீழ்ந்துடுவாங்க அப்படின்லாம் நான் நினைக்கல. எடப்பாடி பழனிசாமியே 4 ஆண்டுகள் 2 மாதம் ஆட்சியில் இருந்தார். 5 ஆண்டுகள் அந்த அதிமுக அரசு தன்னுடைய பதவி காலத்தை முழுமையாக முடித்து விட்டு தான் இறங்குச்சு. அதனால் அவரே அதை பண்ணும்போது இவர் மக்களுடைய ஆதரவோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கார். இவருக்கு வாக்களிச்சிருக்காங்க மக்கள். அதனால் 5 ஆண்டுகள் கண்டிப்பாக இவர் இருப்பார். நான் திருப்பி சொல்கிறேன், இவர்கள் ஒரு மக்கள் நேய அரசு, ஒரு மக்கள் நலன் அரசை, ஒரு தூய்மையான நிர்வாகத்தை, அரசு அலுவலகங்கள் மக்களுக்காக மீண்டும் பணியாற்ற தொடங்கும் ஒரு அரசை இவர்கள் நிறுவிவிட்டார்களானால் இவர்களை அசைக்க முடியாது. பெரிய தவறுகள் எதுவும் இந்த நிர்வாகத்தில் நடக்கவில்லையானால் மக்களுடைய அன்பு தொடரும். இவர்களுக்கு 5 ஆண்டுகள் இவர்கள் நீடிப்பார்கள். சரி சார், உங்களோட கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.